இன்னைக்கு இந்த பஞ்சசமஸ்காரம் பஞ்சசமஸ்காரம்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். பஞ்சசமஸ்காரத்தில் உங்களுக்கு வலது தோளில் சங்கையும் இடது தோளில் சக்கரத்தையும் அந்த லட்சணையை பொறிச்சுக்கிறது. அந்த மகாவிஷ்ணுவோட ஆயுதங்கள் இல்லையா, பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு, சுதர்சனம்ங்கிற சக்கரம். சுதர்சனம்ங்கிற சக்கரத்தை இடது தோல்லையும், பாஞ்சசன்யன்ற சங்கோட லட்சணைய வலது தோல்லையும் பொறிச்சுக்கிறது. பொறிச்சுக்கிறதுனா அது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம குரு கிட்ட போனோம்னா அது இருக்கும், முன்னாடி அச்சு மாதிரி இருக்கும், அதுக்கு பின்னாடி நீளமாக கம்பி இருக்கும். ஏன்னா அவர் கையில் சுற்றக்கூடாது இல்லையா, அதனால நீளமாக இருக்கும் கம்பி. கம்பி நீளமானா கிட்டத்தட்ட ஒரு அடி நீளத்துக்கு நீளமாக அது அந்த அச்சுக்கு நடுவில் கம்பி இருக்கும். நம்ம எப்படி ரப்பர் ஸ்டாம்புக்கு இப்படி குத்துறோமே அது மாதிரி மெல்லிசு கம்பி நடுவில் இருக்கும். ரப்பர் ஸ்டாம்புக்கு அப்படி வருது, அது மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி லட்சணம் இருக்கும். நடுவில் கம்பி நீளமாக ஒரு அடி நீளத்துக்கு இருக்கும். அதை வந்து நல்லா நெருப்பில் காய வச்சுருவாங்க. நெருப்பில் போட்டு நல்லா பழுக்க வச்சுருவாங்க, நல்லா பழுத்துருக்கும். அதை எடுத்து அவர் அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படி ஒத்தி எடுப்பார். நம்ம வலது தோல்லையும் இடது தோல்லையும், இடது தோளில் சுதர்சனங்கிற சக்கரத்தையும் வலது தோளில் பாஞ்சசன்யன்ற சங்கையும் ஒத்தி எடுப்பாங்க. ஒத்தி எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல தோல் பொரிஞ்சிடும். தோல் பொரிஞ்சு வெள்ளையாயிடும். அது பின்னாடி உங்களுக்கு வந்து அப்படியே ஆறாத ஒரு மருவாக மாறிடும். அப்படியே அதனோட அந்த அடையாளம் அப்படியே இருக்கும். அதுதான் பஞ்சசம்ஸ்காரம் பொறிக்கிறது. இந்த பஞ்சசம்ஸ்காரம் அதுதான். பஞ்சசம்ஸ்காரத்தில் 5 சமஸ்காரன்றது அஞ்சு 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 விதமான பிரார்த்தனைன்னு வச்சுக்கலாம். 5 விதமான சரணாகதி. 5 விதமான சரணாகதி. நீங்கள் ஒரு சரணாகதி எடுத்துக்கணும்னா இது 5ஐயும் பண்ணிக்கணும். சரணாகதிக்கான வழிகள் இது 5 அடையாளங்கள். சமஸ்காரன்றது அடையாளம்னு வச்சுக்கோங்க. தங்கு சக்கர தோளில் பொறிச்சுக்கிறது. 2வது நெற்றியில் திருமணம் இட்டுக்கிறது. நெத்தியில நாமம் போட்டுக்கிறது. நெத்தியில நாமம் போட்டுக்கிறது. நெத்தியில மட்டும் இல்லை, 12 இடத்துல நம்ம முதல்ல பார்த்தோம் பாருங்க, அது மாதிரி அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்து பேரை சொல்லி அந்தந்த இடத்துல, அதாவது நெத்தியில 1, கழுத்துல 3, மார்பில் 1, வயத்துல 3. நெத்தியில 1, கழுத்துல 3 4, மார்பில் 1 5, வயத்துல 3 8, 2 கை தோள்பட்டைக்கும் முழங்கைக்கும் நடுவில் 2 10, பிடரியில 1 11, அடிமுதுகுல 1 12. இந்த 12 இடத்துலையும் நாமத்தை இட்டுக்கணும். அது அதுக்கான அந்தந்த இடத்துக்கான பேர் போன தடவை சொல்லும்போது சொன்னேன் பாருங்க, அந்தந்த கேசவாயனமோ நாராயணமோ மாதவனமோ அதை சொல்லி இட்டுக்கணும். அந்தந்த இடத்துக்கு யார் யார் எந்தெந்த பெருமாளை சொல்லி இட்டுக்கணுமோ அது மாதிரி இட்டுக்கணும். இதெல்லாம் செய்யணும் பஞ்சசமஸ்காரத்துக்கு. நீங்கள் பஞ்சசமஸ்காரம் உங்களுக்கு இந்த சங்கு சக்கரம் இது பண்ணிட்டாலே பொறிச்சிட்டாலே நீங்கள் வந்து இதை பண்ணி ஆகணும். எங்கள் இதில் இதுக்கு வந்து சமாசரணம்னு சொல்லுவாங்க. சமாசரணம் பண்ணிக்கிறதுன்னு இது பண்ணிட்டா இதை பண்ணி ஆகணும். 12 நாமம் இட்டுண்டு ஆகணும். எனக்கெல்லாம் ஆயிடுத்து. எங்க 12 நான் 1 தான் எடுத்துக்கிறேன். நான் இருக்கேன்னு இது நான் இருக்கா மாதிரி நான் சொல்ல எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க. இதில் சொல்றதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களான்னு என்னை யாரும் கேட்காதீங்க. இதில் சொல்றதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களான்னு கேட்காதீங்க. என்னால் அதை கடைப்பிடிக்க முடியாது. எனக்கு தெரியும், தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கடைப்பிடிக்காதவனா இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம சொல்றதுல விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் 10 பேருக்கு தெரியணும். யாராவது ஒருத்தர் அதை கடைப்பிடிச்சாங்கன்னா அதுதான் எனக்கான வெற்றி. அதுதான். என்னால் கடைப்பிடிக்க கூடாதுன்னு இல்லை, என்னால் முடியல. அதுதான் என்னால் முடியல. 2வது நான் வந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ன்ற மாதிரி அந்த மாதிரி போறாள். எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட காணிக்கை ஆக்கிட்டு போறேன். அந்த 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 மாதிரி குணம். 2வது நான் நிறைய வெளியில சுற்றுறதுனால இதுல இருக்கிறதெல்லாம் அதிகம் நம்ம கீப் அப் பண்ண முடியாது. அதனால நீங்க 12 திருமணம் இட்டுக்கிறீங்களான்னு என்ன கேட்டுறாதீங்க. நான் ஒரு திருமணம் நிச்சயம் எடுக்கிறேன் தானோ நெத்தியில. அதே மாதிரி எப்ப பேசும்போதும் அடியேன்ற வார்த்தையை சேர்த்து பேசணும். யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கும் நீங்க தாசனா இருக்கணும். அடியேன்றது வந்து தாசசிய சொல்லும்போது அது தாசசிய விஜாபனம். அது ஒரு பணிஞ்ச ஐயா அப்படின்றமே, யாராவது கூப்பிடும்போது உடனே ஓடி வந்து ஐயா அப்படிமே, அதுதான் தாசசிய விஜாபனம். அது அவங்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறதா அர்த்தம். அடியேன்றது வந்து உங்களுக்கு கீழே நான்ற அர்த்தம். குழந்தைக்கு கிட்ட கூட அடியேன் தான் சொல்லணும். இந்த இது ஆயிடுத்துனா சமாசனம் பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்துனா எப்போது பேசும்போதும் அடியேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும். எந்த காரியத்தை பண்ணினாலும் பகவானை முன்னிறுத்தி தான் செய்யணும். எதுவா இருந்தாலும் தூங்குறது ஞாபகம் வச்சுங்க, சாப்பிட்றது, பல கடமைகள், எந்த காரியத்தை உங்க உடம்புல ஒரு மூவ்மெண்ட் இருந்தாலே அது பகவான் கிருஷ்ணருக்கு பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் போகணும். உங்க இயற்கை உபாதைகள் கழிக்கிறது உட்பட. அப்ப பாத்துங்க, அதையும் சரி
நீங்க இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு போகும்போது கூட நல்லபடியா போகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஆகணும். ஏன்னா அது முக்கியமானது. அது ஒழுங்கா இல்லைன்னா நமக்கு நம்ம பிசிக்கல் கண்டிஷன், பாடி கண்டிஷன் சரியா இருக்காது, உடம்பு சரியா இருக்காது. அதனால அதுவும் சரியா போகணும். அதுவும் அது ஒரு செயல், அவ்வளவுதான். நம்ம உடம்புல ஏற்படுற எல்லா மாறுதல்களையும், எல்லா செயல்பாடும் போல எப்படி சாப்பிட்றோம், வாயில மெல்றோம், பார்க்குறோம், மூச்சு விடுறோம், உள்ள போறது, ஜெரிக்கிறது, அது மாதிரிதான் அதுவும். ஜெரிச்சது போக மீதியை வெளியில கொண்டு வருது, அவ்வளவுதான். அதனால அது ஒரு அதை நம்ம தான் ஒரு நீச்சதரமா ஒரு கேவலமா நினைச்சுருக்கோம் ஒழிய, அது வந்து நம்ம உடம்பு மற்ற உறவுகள்லாம் கண்ணு காது எல்லாம் அது வேலையை செய்யற மாதிரி அது அது வேலையை செய்யுது, அவ்வளவுதான். அப்படிதான் எடுத்துக்கணும். அது ஒரு கேவலமானது இல்லை. நம்ம உடலுடைய எந்த செயல்பாட்டுல எந்த விதத்துலயும் அது குறைஞ்சது இல்லை. இன்னும் கேட்டா அது கொஞ்சம் ஒஸ்தின்னு கூட சொல்லணும். அது இல்லைன்னா உங்களால சாப்பிட முடியும். நீங்க ஒரு தடவை வந்து உங்களோட இயற்கை உபாதையை வந்து நீங்க சரியா ஆகலைன்னா உங்களால சாதமே சாப்பிட முடியாது, ஜெரிக்காது, நின்னோட வயத்துல போய் அப்படியே ஸ்டாக் ஆயிடும். அது வெளியில வந்தாதான் நீங்க மேல மறுபடியும் சாப்பிட முடியும். அது சாப்பிட்டாதான் ஜெரிக்கும். நீங்க சாப்பிட்டது ஜெரிக்கணும். ஜெரிக்கலைன்னாலும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க சாப்பிட்ற இது வந்து வயிற்றுக்கு போயிட்டு ஜெரிக்காம அதை வெளியில கொண்டு வந்து தள்ளுறத, ஜெரிக்காம போயிட்டுன்னு வைங்க, மோஷன் ஆறுது, வாமிட் ஆறுது, இதெல்லாம் வெளியில வழியா வெளியில வருது. சப்போஸ் ஜெரிக்கவும் இல்லை, வெளியிலேயே வரலன்னா என்ன ஆகும்? அதுதான் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. இயற்கையோட எதுதான் அதுதான் பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. தான் ஜெரிக்கலையா அது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடாது, அது வெளியில வந்துடணும். கொஞ்ச நேரத்துல ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு மேல இருந்ததுன்னா வயிற்றுல பாய்சன் ஆயிடும், அது விஷமாயிடும். அதனால அது பிடிங்கி வெளியில தள்ளிடணும். அது வெளியில வர்றதுதான் அது. அதுதான் இது. அதான் இது. அதான் எந்த காரியத்தை செஞ்சாலும் காத்தால எழுந்துக்கிறது, படுக்க போகும்போது, உட்காரும் போது, நிற்கும் போது, உட்காரும் போது அடுத்த தடவை உட்காரத்துக்கு எனக்கு சக்தியை கொடுன்னு கேட்கணும். இந்த தடவை நான் உட்காந்துட்டேன், பெருமாளே உன் புண்ணியத்தில் இந்த தடவை நான் உட்காந்துட்டேன், அடுத்த தடவை எனக்கு உட்காரும் போது எனக்கு அந்த சக்தியை கொடு. சொல்ல முடியாது. உட்கார்ந்துருக்கோம், எழுந்திருக்கவும் முடியாது, அப்படியே பெட்ல படுத்து அப்படியே படுக்கை ஆயிட்டோம்னு வைங்க, மறுபடியும் நீங்க உட்கார்றதுக்கு இன்னொருத்தர் உதவி தானே வேணும், நீங்களா பண்ண முடியாது. ஆக இந்த இன்னொருத்தர் உதவி இல்லாத நீங்களா பண்றதுக்கு இப்ப இந்த தரம் பண்ணும்போதே நீங்க பெருமாள்கிட்ட வேண்டிக்கணும். நல்லா இருக்கும் போதே நாளைக்கு நல்லா இருக்கணும்னா அப்படின்னு வேண்டிக்கணும். அதுதான். எந்த காரியத்தை எடுத்தாலும் பகவானை முன்னிறுத்தி செய்யணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணா பெருமாளேன்னு காமிச்சிட்டு பெருமாள்கிட்ட காமிச்சிட்டு சாப்பிடணும். அது மாதிரி தூங்கறதுக்கு முன்னாடி பெருமாளே உன் புண்ணியத்தில் தூங்குறாரு அது மாதிரி சொல்லிட்டு தூங்கணும். எந்த கடமையை சாதனை பண்ணும். அது மாதிரி 5வது என்ன தெரியுமா? 5வது 2 விதமா இருக்கு. 5வது என்னன்னா, நீங்க வந்து எப்போதும் பெருமாள் பேரை சொல்லிட்டே இருக்கணும், பகவத் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கணும். எப்போதும் உங்க மனசை உச்சரிச்சுட்டு இருக்குன்னா வெளியில சொல்லிட்டே இருக்கிறது இல்லை. உங்க மனம் எப்பயுமே அதுல லயிச்சுக்கணும், வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. மனசுல வந்து அந்த எண்ணம் தான் ஓடணும். அது 2வது. இதுல அடுத்தது என்ன தெரியுமா? 2 பாட்டுன்றது, இதை நீங்க நினைச்சுட்டு இருக்கும்போதே என்னன்னா, உங்க பிறவி முடியுதுன்னா ஆசையா எதிர்கொள்ளணும். அதுதான் ஆத்ம சமர்ப்பணம் சொன்னோம் இல்லையா? உங்க பிறவி நீங்களா போக்கிக்க முடியாது. அது நீங்களா உங்க பிறவியை போக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்க பிறவியை நீங்களா போக்கிக்க கூடாது. அதுவா போகும், நிச்சயம் போகும். எல்லாருக்கும் போகும், எனக்கும் போகும், கேட்கறவங்களுக்கும் போகும், பார்க்கறவங்களுக்கும் போகும். எல்லாருக்கும் பூமியை தரிச்சவன் எல்லாருக்கும் உண்டு, இறப்பு என்பது உண்டு. அப்படி போகும்போது பயம் ஏற்பட்டு பயந்து வாய் குளறி ஐயோ செத்து போயிட போறப்பெல்லாம் நினைக்கவே கூடாது. அதனால உங்களுக்கு பிறவி முடிய போகுதுன்னா விருப்பத்தோட எதிர்கொண்டு காத்திருக்கணும். முடிய போற பிறவி விருப்பத்தோட நீங்க எதிர்நோக்கணும். அதான் விருப்பத்தோட எதிர்நோக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பஞ்ச சமஸ்காரம்னா அதான் 5 அடையாளங்கள். இது 5க்கும் உங்க மனசு பக்குவப்படணும். இது 5க்கும் மனசு பக்குவப்பட்டாதான் நீங்க வந்து ஒரு கிருஷ்ண பிரேமியா, பெருமாளோட பக்தனா நீங்க மாற முடியும். அதனால பஞ்சசமஸ்காரம் பண்ணிக்கிறதுனா பஞ்சசமஸ்காரம் பண்ணிக்கிறது இல்லை. பஞ்சசமஸ்காரம் பண்ணும்போது குரு சொல்லுவார் இதெல்லாம். இந்த இது வச்சுட்டு அதுக்கப்புறம் குரு வந்து நீங்க தனியா இருந்தா உங்களுக்கு மட்டும் சொல்லுவார். இல்லாட்டா பொதுவா இருந்தா நிறைய பேருக்கு எங்க இதுல எல்லாம் அப்படின்னா ஒரு 50 பேர் 100 பேருக்கு சமாசனம் பண்ணுவாங்க. லைனா நிக்க வச்சுட்டு பக்கத்துல நெருப்பு சைடு எடுத்துட்டு குரு வந்து வந்துட்டே இருப்பார். அந்த லட்சணையை கையில வச்சுட்டு வந்துட்டே இருப்பார். பக்கத்துல நெருப்போட வருவாங்க. கையில கும்பிட்டி அடுப்புல நெருப்பு தட கொதிக்கும். அதை எடுத்துன்னு தான் வருவாங்க. ஏன்னா ஒருத்தர் தோல்ல பட்டதை வந்து இன்னொருத்தர் தோலுக்கு வைக்க கூடாது, தீட்டாயிடும். அதனால ஒருத்தருக்கு வச்ச உடனே மறுபடியும் அதை அக்னியை வைப்பாங்க. அந்த லட்சணையை அதையே இன்னொருத்தருக்கு வைக்க கூடாது. அந்த லட்சணையை அக்னியில போட்டால், அக்னியில வச்சா
எதுவுமே நெருப்பு பட்டதுன்னா சுத்தம், ஞாபகம் வச்சுங்க. நெருப்புல காய்ச்சினா சுத்தம் எதுவுமே. அக்னியில காய்ச்சினா, அக்னியில காட்டினா சுத்தமாயிடும், தண்ணியில காட்டினா தோஷம் போயிடும். அக்னியில காட்டினா சுத்தமாகும். சுத்திக்கு அக்னி ஒண்ணு. அதே மாதிரி குதிரை முகத்துல காட்டுறது கூட சுத்தம், ஞாபகம் வச்சுங்க. அது ஒண்ணு. இந்த சுத்தி பண்றதுக்கு நம்ம சாணி போட்டு தேய்க்கிறது ஒண்ணு, சுத்தி பண்றது இருந்தது. அதாவது ஆசார ரீதியா சாணி போட்டு தேய்க்கிறது, அக்னியில காட்டுறது அதுவும் ஒரு சுத்தி தான். அது இல்லாத குதிரை முகத்துல காட்டுறது ஒரு சுத்தி. குதிரை முகத்துல காட்டுறதுன்றது எப்ப தெரியுமா உங்களுக்கு பண்ணுவாங்க? இந்த அசுப காரியம், கெட்ட காரியங்கள், டெத்து கேஸுக்கு பாத்திரங்கள்லாம் எடுத்து போய் வச்சுட்டு யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை மறுபடியும் கொண்டு எங்க இதில் வீட்டில் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அந்த காரியத்துக்கு யூஸ் பண்ற பாத்திரம்லாம் அதை வந்து மறுபடியும் இங்கே வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து தீட்டு இருக்கு. அதையெல்லாம் கொண்டு போய் குதிரையோட முகத்துல காட்டுவாங்க. குதிரை முகத்துல குதிரை மூஞ்சிக்கு நேரா கொண்டு போய் அப்படி மூஞ்சி, குதிரையோட மூச்சு காத்துல அது படணும். அதுல குதிரை முகத்துல காட்டுறதுன்னா அதான் குதிரையோட மூச்சு காத்து அதுல பண்ணணும். ஏன்னா குதிரையில வந்து கல்கி பகவான் இருக்கிறதா அர்த்தம். பெருமாள் வந்து கல்கி அவதாரமா எடுத்து குதிரை ரூபமா இருக்கிறதா அர்த்தம். அதனால அவரோட மூச்சு காத்து பட்டா இந்த தோஷங்கள்லாம் போயிடுறது, அது ஒரு தாத்பரியம். அதனால என்ன பண்ணுவாங்க, குதிரை முகத்துல கொண்டு போய் பாத்திரத்தை எல்லாம் காட்டி எடுத்து வந்து உள்ள சேர்ப்பாங்க. இன்னைக்கு பஞ்சசம்ஸ்காரை பத்தி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா இதுலயே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாளைக்கு போவோம். தேங்க்யூ.